அல்லேலூயா. எப்பொழுதும் அருமையான ஐயாவுடைய கைகளிலே நான் இந்த சமயத்தை கொடுக்கிறேன். அவர்கள் தேவன் நடத்துகிறபடி நம்முடைய மத்தியில் பயன்படுத்தப்படட்டும். நாமும் ஆண்டுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை என்ற தலைப்பிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை நான் பேச போகிறேன். அந்த இரண்டாம் வருகையில் ஒரு 4 விதமான குறிப்பு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டாம் வருகை ஏற்கனவே வந்துருச்சுன்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் ரெண்டாம் வருகையே வராது, அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு காலையில் சொன்னனே, எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருக, அதுலேயே முடிஞ்சு போச்சு அல்லது அப்படி கிடையாது, ரெண்டாம் வருகை இல்லை. ஏகப்பட்ட அளவில் சந்தேகங்கள், கேள்விகள், கற்பனைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தயவு செய்து கேட்டு குழம்பி போயிடாதீங்க தேவ மக்களே. மனுஷர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேகை இருக்கா, சைன் பண்ணுறீங்க, ஒரே மாதிரி சைன் இருக்காது, ஒரே மாதிரி ரேகை இருக்காது இல்லையா? இப்போ சைன் கூட ஒரே மாதிரி போடுவாங்கன்னு சொல்லி ரேகை வைக்க சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கம் ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது. அப்படி இருக்கும்போது வார்த்தைகளும் அப்படித்தான், ஒரு மனுஷன் வார்த்தை மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்காது. அதனால் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகவோ கலங்கவோ வேண்டாம். எங்கள் பாஸ்டரில் சொல்கிறாரு, எங்கள் ரெவரண்டில் சொல்கிறாரு, எங்கள் பிஷப்பில் சொல்கிறாரு, எங்கள் தலைவரில் சொல்கிறாரு, எங்கள் போப்பில் சொல்கிறாரு, எங்கள் பைபிள் காலேஜில் சொல்கிறாங்க, எங்கள் சபை. தயவு செய்து இந்த சிந்தனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. எங்கே நாங்கள் எனது என்ற காரியம்லாம் தயவு செய்து விட்டுருங்க. இதெல்லாம் மனசனால் ஏற்படுத்தப்பட்டது, இயேசுவால் ஏற்படுத்தப்படாதது, இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட இயேசுவின் பெயரால் என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களை வஞ்சிப்பாங்கன்னு மத்தேயு 24:5 சொன்னாரே, அதே தான். அதனால் இது கிறிஸ்துவமாக, இயேசுவாக, சபையாக, வசனமாக, ஊழியமாக நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. அப்போ எப்படி உண்மை எதுன்னா, அந்த 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவால் தொடங்கப்பட்ட இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாதுன்னு சொன்னாலே அந்த சபை. மலை பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன்னு சொன்னாரே அந்த பிரசங்கம். சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு அவருடைய அப்போஸ்தலர்களை உலகம் முழுவதும் அனுப்புனாரே. அனுப்பும்போது என்ன சொன்னார்னா, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னார். அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் உபதேசங்கள், சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவர் சிந்தாமல் சிதறாமல் நல்ல அழகு தமிழில் சுவிசேஷங்களாக, நிருபங்களாக, புதிய ஏற்பாடு என்ற பெயரில் அருமையாக கொடுத்துருக்கார், பதிவு பண்ணி கொடுத்துருக்கார். அதை நீங்கள் கடைப்பிடிச்சி நம்பி பயணித்தா அந்த அப்போஸ்தலர்கள் வார்த்தையை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த அப்போஸ்தலருடைய வார்த்தையை மதித்தா அவர்களை அனுப்பின இயேசுவையே நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசுவை நீங்கள் மதிக்கும் போது தேவனாலே அனுப்பப்பட்ட
அந்த இயேசுவை மதிக்கும்போது அந்த தேவனையே மதிக்கிறீங்க என்பது தான் அதனுடைய அர்த்தம். இன்னைக்கு உள்ளவங்கெல்லாம் அப்படி இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, சிந்தனைகளை மாற்றுங்க. நான் படித்தேன், இதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. எதில்? ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிக்க போகிறீங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகளை எப்படி நடத்தணும், முழு நேர போதகருக்கு தகுதி என்ன, உதவி போதகருக்கு தகுதி என்ன, இனிமேல் உலகத்தில் என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, 2ஆம் வருகை எப்படி வரும், அந்தி கிறிஸ்து எப்படி வருவான், கள்ள தீர்க்கதரிசி எப்படி வருவான், 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி நடக்கும், இந்த உலகம் அக்னியில் அழிய போகுதுன்னா அது எப்படி, இனிமேல் உள்ள எல்லா ரகசியங்களும் இந்த புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதனால தான் ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதும்போது யூதா 17ஆம் வசனத்தில், ஆகையால் பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டவைகளை நினையுங்கள். இங்கே போட்டிருக்கு, அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்டவைகளை என்ன செய்யுங்க, நினைச்சுக்கிங்க, நினையுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லப்பட்டது என்ன? நிருபங்கள் தான். நிருபங்களில் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் நினைங்க. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற இந்த தலைப்பில் ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போகிறேன். முதலாம் பாயிண்ட்டு, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை முதல் பாயிண்டாக, இயேசுவின் 2ஆம் வருகை உண்மையா பொய்யா, அது நடக்குமா நடக்காதா, இதை குறித்து ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்களா, என்ன சொன்னாங்க, அந்த கேள்விகளுக்கெல்லாம் அதான் முதல் பாயிண்ட் பதில் சொல்கிறேன், படிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தடம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 2ஆம் தரம் என்ற வார்த்தையை கவனிங்க. முதல் தடவை அவர் வந்தார், 2ஆம் தரமும் வருவார் என்று ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. நான் சொல்லலை, எவனோ சொன்னதெல்லாம் விட்டுருங்க. அவரோட பயணித்த 3 வருஷம், அவரோட இரவும் பகலும் பயணித்த, ஒரு 3 நாள் ஐயாவோட பயணித்த எனக்கே அவரை விட்டு பிரிய முடியல. அவரும் 2 தடவை சொல்லிட்டார், பையா தூக்கிட்டார், போகிறாரு, கிளம்ப போகிறாரு. என்னை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இந்த 3 நாளுக்கே இந்த கதினா, 3 வருஷம் இரவும் பகலும் இயேசுவோடையே கூட இருந்து பயிற்சி பெற்று அவரோட சாப்பிட்டு அவருடைய அற்புத அடையாளங்கள் உபதேசங்கள்லாம் கேட்டு அந்த சீசர்களுக்கு எப்படி இருக்கும்? இயேசு தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது அவங்க விரும்பலை. முதலாம் வருகையில் இயேசு வரும்போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். முதல் வருகை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். முதல் வருகை அதான் கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். டிசம்பர் 25 முதல் வருகை அது. அந்த முதல் வருகையில் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக எல்லாருடைய அக்கிரமங்களையும் தாமே சுமந்து கொண்டு ஒரு அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாகி உலகத்தில் உள்ள எல்லா சாபங்களையும் பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார். இதுதான் நாம் அறிஞ்ச சத்தியம், போதகர்கள் சொன்ன சத்தியம். இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை.
அந்த வகையில் விளக்க உரைகள்லாம் நல்லா தான் இருக்குது. அது வருகை. அந்த வருகையில் இயேசுவுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு பங்கு பங்கா வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார்னு எபிரேயர் 1:2 இருக்குது. பூர்வ காலம்னா இயேசு வராத காலம். பழைய ஏற்பாடு காலத்தில் பங்கு பங்கா வகை வகையாக தீர்க்கதரிசிகளை கொண்டு இயேசுனுடைய வருகை, பாடு, மரணம், பிறப்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கடைசி நாட்களில் குமாரன் மூலமாகவே அவர் சொல்லிட்டார். அந்த தேவன் குமாரன் மூலமாகவே சொல்லிட்டார். கடைசி நாள் என்பது இயேசு என்னைக்கு இந்த பூமிக்கு மனுஷனாக பிறந்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தாரோ அன்னைக்கே கடைசி நாளில் ஆரம்பிச்சிருச்சு. இயேசுவின் உபதேசம் பழைய ஏற்பாட்டை சார்ந்ததல்ல, மோசே ஊழியத்தை சார்ந்ததல்ல, மோசேயின் ஆகமங்களை சார்ந்ததல்ல, முற்றிலும் புதுசு. முற்றிலும் புதுசு. ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன். மார்க் 1:27 படிங்க. மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது பாருங்க. இயேசுவின் உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு பழைய உபதேசம் சொன்னாங்களா, புது உபதேசம் சொன்னாங்களா? சொல்லுங்கம்மா, பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு புதிய உபதேசம் சொன்னாங்க. அதான் புதிய ஏற்பாடு. பழைய உபதேசம் சொல்கிறது பழைய ஏற்பாடு, மோசே மூலமாக சொல்லப்பட்டது, பங்கு பங்கா வகை வகையா. புதிய உபதேசம் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடுடைய கருப்பொருள் என்ன? ஒரு புஸ்தகம் எழுதுகிறேன், அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அத்தனையும் சொல்கிறேன். பெரிய புஸ்தகம், ஒரே கருத்து இருக்கும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அரசியல்வாதி மேடையில் பேசினாலும் கடைசியில் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு முடிப்பான். அதான் அந்த கருப்பொருள். அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம் இருக்குது. அந்த 27 புஸ்தகத்தில் சொன்ன ஒரு கருப்பொருள், ஒரே ஒரு காரியம் என்ன? இந்த மார்க்கு 1:1 படிக்கல. மார்க் 1:1 படிக்கல. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் அதான் ஆரம்பம். பழைய ஏற்பாடு அல்ல. பழைய ஏற்பாட்டை சுவிசேஷன்ற வார்த்தையை அதிகமாக அங்கே இல்லை. சுவிசேஷம்னா நற்செய்தின்னு அர்த்தம். சுவிசேஷம்னா சமஸ்கிருத பாஷை. இது நற்செய்தின்னு சொல்கிறது தான் சரியான தமிழ். காஸ்பல்னு சொல்கிறது ஆங்கிலம். ஒவ்வொரு மொழிக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஆரம்பமே இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறிவிப்பது. இயேசுவை அறிவது பெருசு இல்லை. அதான் எல்லாரும் சொல்கிறாங்களே. இயேசுவை எப்படி அறிவது? தேவகுமாரன் என்று அறிவது. அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டுக்கே ஆரம்பம். சுவிசேஷம் ஆரம்பமே அதுதான். கடைசியில் யோவான் சுவிசேஷம் முடியுது இல்லையா? முடியும் போது கடைசியில் சொன்னதும் அதுதான். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 31 பாருங்க. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட நோக்கம் இயேசுவ தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவன் அடைவது. இதுதான் எழுதப்பட்டிருக்கு. இதை நீ விசுவாசிக்கிறது
இதை அறிகிற அறிவுக்குத்தான் உன் காலம், நேரம், உன் ஊழியம், உன் உபதேசம் பயன்படணுமே தவிர இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக எனக்கு கடன் நீங்கிருச்சு, வகுத்து வலி இருக்குது, அந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது, அந்த குடும்ப காரியம் இருக்குது, இந்த எல்லாம் நீ செஞ்சுக்கிட்டது தானே மகனே, நீயா இழுத்து போட்டது தானே, அவரா பொறுப்பு? நீ செஞ்சுக்கிட்ட அநியாயம் தானே, நீ செஞ்சுக்கிட்ட. ஏன் கடன் வாங்குற, ஏன் சண்டைக்கு போகிற, ஏன் கோர்ட்டு கேஸுன்னு உனக்கு எதுக்கு வருது? எல்லாம் உன்னுடைய அநியாயத்துக்கு நீ செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவர் தான் எனக்கு விடுவிக்கணும்னா அதையும் விடுவிப்பார். அதுக்காக இயேசு வரல. நீ இயேசுவை கும்பிட்டா தான் உனக்கு சோறு பங்கு காசு எல்லாம் கொடுப்பாருன்னு நினைக்காத. இயேசு கும்பிடாவிட்டாலும் சாப்பாடு கிடைக்கும். தெய்வத்தினால் ஆகாதும் மெய் வறுத்து கூலி தரும் குறளில் இருக்குது. கடவுள் தேவையில்லை. நீ உண்மையாக உழைச்சா அதில் காசு வரும். காசு வந்தால் மாரிசி எரிஞ்சு வாங்கி சாப்பிட்டு வீடு கட்டி நல்லா இருக்கலாம். இப்போ இந்துக்கெல்லாம் வீடு இல்லாமையாக இருக்காங்க, கார் இல்லாமையாக இருக்காங்க, ஏன் படிக்காமல் இருக்காங்களா, வசதி இல்லாமல் இருக்காங்களா? முஸ்லீமுங்கள்லாம் கோடீஸ்வரனா தங்கத்திலேயே பாத்ரூம் கட்டியிருக்காங்க. அவங்கெல்லாம் கடவுள் ஆசீர்வாதம். எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. அதை சிலர் பாகால் உடையதை ஆக்குறாங்க, சிலர் இயற்கைன்னு சொல்கிறாங்க, சிலர் அவன் எதை சாமி கும்பிட்டானோ அது அவன் நினைக்கிறான். குருவி உட்கார பழம் விழுந்ததுன்னு சொன்ன மாதிரி எதை அவனுக்கு நடக்குதோ அந்தந்த சாமியை அவன் எதை நினைக்கிறானோ அதுவே அவனுக்கு தெய்வமாகுது. கடவுள் அதுக்கு பொறுப்பே இல்லைப்பா. நீ வேலை செஞ்சால் உனக்கு சம்பளம், நீ இல்லாட்டினா கிடக்க வேண்டியதுதான். இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்னு இயேசு பிரசங்கம் பண்ணார் மலை பிரசங்கத்தில். மத்தேயு 6:32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களை பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொன்னார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், சரீரக்காக உடைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டார். அன்னைக்கே சொல்லிட்டார். அப்போ எதுக்காக இயேசு வந்தார், எதுக்காக பிரசங்கம் பண்ணார், எதை தேட சொன்னார், நாட சொன்னார்னா அதில் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எழுது. மளிகை சாமானம் வாங்கும்போது லிஸ்ட்டு எழுதுவில்லை? உப்பு, மஞ்சள், கடுகு, உளுந்து பருப்பு, தோரம் பருப்பு, எண்ணெய், நீ என்னென்ன எழுதுறியோ எழுது சாமி, எல்லாமே கூட கொடுக்கப்படும். இப்போ 4 இட்லி கட்டுங்கன்னு சொல்லி ஹோட்டலில் சொல்கிறீங்க, இட்லியை மட்டுமா கட்டுறான்? அதுக்கு உண்டான சட்னி, சாம்பார், கெட்டி சட்னி, என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ நீ கேட்காமையே கொடுக்குறான் இல்லையா? இட்லின்னு சொல்லிட்டில்ல, அதுக்குரியதெல்லாம் கொடுக்குறான்ல. ஆனால் இட்லி காசு கொடுத்து வாங்கணும், நீ சும்மா கிடைக்காது. ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு ஐயா கேட்டார்னா, இட்லி எவ்வளோ சார்? 10 ரூபா. சட்னி அது ஃப்ரீ தான், சாம்பார் அதுவும் ஃப்ரீ தான். நல்லா இருப்பீங்க தாயின்னு 2 தூக்கு சட்னி கொண்டு வந்து இதில் சட்னியும் இதில் சாம்பார் கொடுத்துக்கோ. ஏன்னா முட்டா பையில் இட்லி வாங்கினாதாண்டா அது ஃப்ரீ. நீ சட்னி சாம்பார் மட்டும் வாங்கி சாப்பிட்டா நான் வகுத்தால போகிறதுக்கா? அந்த இட்லி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவது. இவைகளெல்லாம் சொல்கிறதான் சட்னி, சாம்பார், சைடிஷ், இதெல்லாம் அது சேர்ந்தது தான், கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் அது கொடுக்க இயேசு வரல. மெயின் அது ஆரம்பத்திலிருந்தே உலகத்தோற்றம் முதல் கொண்டு எல்லாத்தையும் படைச்சி கடைசியில் தான் மனசில் படைத்தார். ஒரு வீட்டு குடி போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி கடைசியில் பாலை காய்ச்சி நீ உள்ளே நுழையிற. ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு வீடுக்கு குடியிருக்கிறதுக்கு எவ்வளோ செட்டப் பண்ணுறான். நான் ஒரு எளிய ஊழியக்காரன், நான் தங்குறதுக்கு ஐயா பாவம் அது வெள்ளிக்கிழமை நைட்டு பட்டப்ப கஷ்டம் பாவம். ஒரு வேலைக்காரன் மாதிரி வந்து மங்குன்னு வேலை செஞ்சு அதை அடித்து இதை அடித்து கடைசியில் லைட்டாக எரிய வச்சே கொடுத்துட்டார். நான் தங்குறதுக்கு இவ்வளவு பிரயாசம் எடுக்க வேண்டியது இருக்கு. தேவன் ஞானமுள்ளவர் 6 நாள் எல்லாத்தையும் படைச்சி கடைசியில் தான் மனுஷனை படைத்தார்.
படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று அவையார் ஆத்திசூடியில் எழுதியிருக்காங்க. எல்லாமே தேவன் நமக்காக நம்மை முன்னிட்டு தான் செஞ்சார். நீ எங்கே தோன்றினாலும் தண்ணி வரும், எங்கே பயிரிட்டாலும் பயிர் விளையும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் மூலிகை மருந்து, உணவெல்லாம் மருந்து, உணவே மருந்து. இப்போ கண்டுபிடிச்சிருக்கான், உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. எல்லாமே மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. மனுஷன்னா நீ கிறிஸ்தவன் நீ தான் இல்லை நினைக்காத, முஸ்லீமும் மனுஷன்தான், இந்து மனுஷன்தான், எல்லாமே மனுஷன்தான். ஐயா உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக என்ன உனக்கு? இயேசு பச்சைவாதம் பார்க்க வரல, பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஒருவராது கெட்டு போக அவருக்கு சித்தம் இல்லை, எல்லாரையும் ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகம்னா புரிஞ்சுக்கையா, நீ மட்டும் அந்த அதிசய பிறவில்லை, எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும், இந்து முஸ்லீம் எத்தனையோ மொழி பேசுகிற எத்தனையோ நாடு, நாசியில் சுவாசம் உள்ள எல்லாருக்காக இயேசு மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். அதில் நீ ஒரு ஆள். நீ எல்லாம் முன்னாடி என்ன ஆண்டவரை தெரிஞ்சு கரெக்டாக வந்த? யார் இயேசுனாலே யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. உங்களை என்னையை ரசிக்கலையா? நான் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க தான் புதிய ஏற்பாடை படித்தேன். என்னையை தள்ளுனாரா, கோவப்பட்டாரா? சத்துருக்களாக சிலரை ஏன் நினைக்கிறீங்க? அப்படியே நினச்சாலும் உங்களுக்கு ஒரு போதனை அங்கே இருக்குது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் போதனை வித்தியாசமானதுயா. அதனால் முற்றிலும் உலகத்தை கண்டிக்க, உலகத்துக்கு எதிராக உலகத்தை கண்டித்து புத்தி சொல்ல, சத்தியத்தை பேச, சமத்துவமாக பேச, பட்சபாதம் இல்லாமல் பேச இயேசு வந்தார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். உங்கள் பிதா பூரண சற்குணர், அதுபோல் நீங்களும் அப்படி இருங்கன்னு சொன்னார். தேவன் எப்படி இருக்காரோ அப்படி நீங்கள் இருங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய மக்கள், தேவனால் படைக்கப்பட்டவங்க. 3 வருஷம் இந்த போதனைகளை பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபமெல்லாம் ஏற்றுக்கிட்டு, நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்த பாவங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு, யூதர்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இயேசு வந்தார். ரோமர் 10:4 போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்காருன்னு அதில் போட்டிருக்கு. முடிவாக இருக்காரா? அதோடு இயேசுவோட நியாயப்பிரமாணம் முடியுது. இங்கிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னார்ல, அது கண்டினியூ ஆகுது. அதையே இப்போ பழசையே போட்டு தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கினார், நமக்காக உண்டாக்கினார்னு எபிரேயர் 10:19 இருக்கு இல்லையா? அதை கண்டினியூ பண்ணி அதை இது பண்ணுறது, அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஆகவே 10ஆம் அதிகாரத்தை எபிரேயர் 10:5 பாருங்கள். இந்த உலகத்தில் இயேசு மனுஷனாக பிரவேசிக்கும் போது எவனிங்க படிங்கம்மா. பலி காணிக்க இதெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே சொல்லப்பட்டது இல்லையா? இரத்தத்துக்கு ரத்தம், பலிக்கு பலி. அது ஒரு அபராதம் மாதிரி ஆரம்பத்திலேருந்து அது பழக்கமாக இருந்தது. அது ஆண்டவர் பிரியப்படலை. தேவன் அதை அவங்க பனிஷ்மெண்ட்டுக்காக சில காரியம் செஞ்சாரே தவிர மற்றபடி அதை ஆண்டவர் விரும்பலை. அது நிரந்தர தீர்வும் அதில் இல்லை. அப்போ இயேசு அன்னைக்கே இருந்திருக்காரு, பழைய ஏற்பாட்டிலே இயேசு இருந்திருக்கிறாரு, தேவனோடு இருந்திருக்கிறாரு. அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? தேவனோடு இயேசு இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த இயேசு சொல்கிறாரு, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு இல்லாது என்று நீங்கள் சொன்னீங்க.
அப்பொழுது குமாரனாகி இயேசு பிதாவாகி தேவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் பூமிக்கு வருகிறேன். பழைய ஏற்பாட்டில் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு சரீரத்தை மாத்திரம் எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அதில் போட்டிருக்கு இல்லை 5ஆம் வசனத்தில், பலியும் காணிக்க நீங்கள் விரும்பலை, எதை எனக்கு ரெடி பண்ணுறீங்க? ஒரு உடம்பு. ஏன்னா வார்த்தையாக இருக்கேன், நான் வார்த்தையாக இருக்கேன். பலியிடணும்னா ஒரு உடம்பு வேணும், பரிசுத்தமான தூய்மையான உடம்பு வேணும் இல்லையா? அதை ஒன்று ரெடி பண்ணுங்க, நான் வர ரெடி. அந்த உடம்பை பலியாக்க, பரிசுத்தமாய் பாதுகாத்து, இரத்த சிந்தி, பாவ மோசனம் ஒரே அடியாக அதில் போட்டுக்கு 12ஆம் வசனத்தில், ஒரே முறை பலியிட்டதுனால அவர் என்றென்றும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார்னு போட்டிருக்கு. லேலுயா. ஒரே பலினாலே காலகாலமாக பலியிட்டதெல்லாம் கோடிக்கணக்கான பலியிட்டாலும் இயேசுவின் பலியை போல வராது. ஒரே பலியில் நான் சுத்தமாக்க போகிறேன், நிவர்த்தியாக்க போகிறேன், எல்லாத்தையும் முடிக்க போகிறேன், எனக்கு ஒரு உடம்பு மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு தேவன்கிட்ட இயேசு சொல்ல, உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், அது ஏன் வேலை அப்படின்னு மரியாள்கிட்ட ஆவியானவர் தூதனை அனுப்பி, தேவகுமாரன் உன் வயிற்றில் பிறக்க போகிறாரு, நீ இடம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா ஒரு தெய்வ பக்தி உள்ள தாய், நான் புருஷனை அறியானே எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லும்போது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையம்மா, லூக்கா 1:37, அவரால் எல்லாம் கூடும், நீ ஒப்பு கொடு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு அந்த அம்மா ஒப்பு கொடுக்குறா. பரிசுத்த ஆவியினாலே அந்த வார்த்தை கர்ப்பமானது. அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ. அந்த மாம்சமாக வந்தவருக்கு தான் இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம் என்று மத்தேயு 1:21 இருக்கு. ஆகவே முழு உலக பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி, அது தமிழில் குரு என்று மருவி இருக்கு. குருன்னா பாவம், ரூன்னா அழிக்கிறவர்னு அர்த்தம். குருன்னா பாவத்தை அழிக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீங்க, கிறிஸ்து ஒருவர் நானே குருவாக இருக்கேன்னு மத்தேயு 23:10 அந்த அர்த்தத்துக்கு தான் இயேசு சொன்னார். குருவை பற்றி ஆடு பாம்பே, குருவை பற்றி போற்றி பாப்பான்னு சொல்லி நம்ம சித்தர்கள் 18 சித்தர்கள் தமிழில் குருவை பற்றி ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாவிட்டாலும் வையாமையாவது இருங்க, அல்லது குறையாது சொல்லாமல் இருங்க. அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கு. தெரியல அவங்களுக்கு. முடிஞ்ச அளவில் இந்துக்களை ஆதாயம் பண்ண, நீ இந்துக்களை போல மாறு. இந்து என்பது சாமி பேரோ மதம் பேரோ அல்ல, அப்படி ஆக்கப்பட்டு தெரியாமல் சொல்கிறாங்க. அது நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த இந்து என்ற வார்த்தையை. எஸ்தர் புஸ்தகம் 1:1 நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆங்கில வேதாகமத்தில் இந்தியாண்டு மறைவு இருக்குது. நம்மெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள். கிறிஸ்தவர்கள் ஆனதுனால, இயேசுவின் சீசர்கள் ஆக்கப்பட்டதுனால நமக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர். கிறிஸ்தவன் என்பது மதம் அல்ல, அது ஒரு ஜாதி அல்ல, அவருடைய மக்கள்னு அர்த்தம். இயேசுவின் உடையவர்கள். இப்போ என்னை மதுரைக்காரேன்னு சொல்கிறாங்கல்ல, மதுரைக்காரன், சென்னையில் சென்னை மெட்ராஸுக்காரன், அந்த மாதிரி இயேசுவின் உடையவர்கள்லாம் இயேசுக்குரியவர்கள். ஆதியில் நான் சின்ன வயசில் கிராமங்களில் ஊழியத்துக்கு போகும்போது இயேசுக்காரங்க வந்துட்டாங்க, சின்ன பையங்க சொல்லுவாங்க, இயேசுக்காரங்க வந்துட்டாங்க, இயேசுக்காரங்க வந்து இயேசு வர்றாருன்னே சொல்லிடுவாங்க. அந்த அளவில் நம்மை கிறிஸ்துவோட இயேசுவோட ஒப்பிட்டு அவர்கள் கிறிஸ்த அவள் என்று அவருடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க தவிர, இது ஒரு மதமோ ஜாதியோ சபையோ இது ஒரு கலாச்சாரமோ கிடையாது. அவருடைய கம்ப்ளீட்டாக இயேசுவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நாமம் தரித்த அந்த ஜனங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் இருக்கலாம், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்கிறார்ல, சகல ஜாதிகளையும் சீசராக்கம் போட்டால் அவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர்.
அந்த கிறிஸ்தவங்க பேரில் பல ஜாதிகள் இருக்கலாம், பல மொழிகள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்தவங்கன்ற ஒரு வட்டத்தில் எல்லாம் அடக்கப்படுறாங்க. அதில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 28 இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிற அந்த திருமூலருடைய கூட்டின்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற வள்ளுவர் கூட்டின்படி 18 சித்தர்கள் உடைந்த அந்த குருவை போற்றி பாடுன்னு சொல்கிற அந்த கூட்டின்படி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுடைய கூட்டின்படி பழைய ஏற்பாட்டு கூட்டின்படி சகல ஜனங்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவில் ஜெருசலேம் என்ற ஊரில் உலகத்தின் நடுமயமான அந்த பெத்லகேமில் இயேசு மனிதனாய் அவதாரம் பண்ணி முழு உலகத்தையும் ரட்சித்து சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். லேலுயா. சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு இந்த உடம்பை சிலுவையில் தொங்க போட்டுட்டு உடனே எஸ்கப்பாகி பரலோகத்துக்கு ஓடிஇல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க, ஓடலை. அந்த ஆவி இருக்கு இல்லையா, உடம்பு தானே சிலுவையில் தொங்குது, அந்த வார்த்தை தானே மாம்சமானது, அந்த மாம்சம் தானே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தானே, வார்த்தையை அழிக்க யாராலையும் கொல்ல, அந்த வார்த்தையை கொல்ல யாராலையும் முடியாது. அப்போ அந்த வார்த்தை என்ன செஞ்சது? காவல் உள்ள பழைய ஏற்பாட்டில் உள்ள செத்து போன ஆவிகளுக்கு, நோவா காலம் முதல் கொண்டு செத்து போன ஆவிகளுக்கெல்லாம் அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ரகசியமெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்கு இயேசு தேவை. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே உங்க மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பில்லைன்னு சொல்லும் போது அது புதிய ஏற்பாடு மக்களுக்கு மட்டுமா பொருந்தும்? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் பொருந்த வேணாமா? முழு உலக மக்களுக்கும் பொருந்த வேணாமா? செத்து போன ஆள்கள்லாம் பொருந்த வேணாமா? உயிர் தெளிந்து நிற்கும் போது அவங்க ரட்சிக்கப்படல, ஏசுன்னா யாருன்னே தெரியாதுன்னு அவங்க சொல்லி அப்படியே நரகத்துக்கு போங்கடான்னு சொல்கிறதுக்கா மனு குலத்தை படைத்தாரு? அவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்ல வேணாமா? யார் சொல்லுவாங்க? இயேசுவை தவிர வேறு யார் சொல்ல முடியும்? மாம்சமானவங்களை ரட்சிக்க அந்த வார்த்தை மாம்சமானது மாதிரி ஆவிகளை சந்திக்க மாம்சத்தை சிறுவில் தொங்க போட்டு ஆவியிலே அவர் போனார். 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன். அந்த அடிப்படையில் தான் வைக்கிறீங்க போட்டிருக்கு 3 நாள் கன்வென்ஷன். அந்த ஆவிகளுக்கு போய் பிரசவம் பண்ணார். அதில் போட்டிருக்கு 19. அது நோவா காலத்தில் பூர்வத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிக நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான், எவங்க கேட்கலை, வாரி கொண்டு போக மட்டும் எல்லாரும் அழிஞ்சாங்கன்னு ஆதியாகம 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஆனாலும் அப்படியே சரி நீங்கள் நல்லா கீழ்ப்படியாமல் போனீங்க, அப்படியே நரகத்துக்கு போங்கன்னா அவங்க அந்த ஆதிகள்லாம் கேட்பாங்க, சாமி தெய்வமே இயேசுவின் நாமம் தானே ரட்சிப்புன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த ரட்சிப்பு தெரியலையே, இயேசு வந்து எங்களுக்கு சொன்னாரா? தேவனே இந்த இயேசுவை எங்களுக்கு அனுப்புனீங்களா? தேவன் வந்து மண்டையை சொரிஞ்சிக்கிட்டா இருப்பார். தேவன் இல்லையா அவரை யாரும் குற்றப்படுத்த முடியாது. அதனால அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி, மாம்சமானவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி ஆவிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. சும்மா நீண்ட பிரசங்கம்லாம் இல்லை. இப்போ நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் படிச்சிங்கல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டது. அதுதான் 2 வரி தான். இந்த 2 வரியை நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் உன் காதுக்கு சொல்கிறது தேவனுடைய கடமையாகும். இதுக்கு ரொம்ப நாள் தேவையில்லை. மாம்சமான ஆளுகளுக்கு 3 வருஷம் செலவு பண்ணார், ஆவிகளுக்கு 3 நாளில் செலவு பண்ணார்.
அப்படி என்னையா போதிச்சார், என்ன சொன்னார்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1 பேதுரு, இதற்காக செத்து போனவங்க, மனுஷர் முன்பாக செத்து போனவங்க, மாம்ச ரீதியிலே அவங்க ஒருவேளை தண்டனை பெற்று இறந்த மாதிரி இருந்தாலும், அவங்க ஒருவேளை தண்டனை பெற்று செத்த மாதிரி ஒருவேளை இருந்தாலும், தேவன் முன்பாக, பரலோகத்திலே தேவன் முன்பாக ஆவியிலே அவங்க பிழைக்கும்படி, கவனிங்க, அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கும், அந்த மாதிரி ஆளுகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. லேலுயா. சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. சுவிசேஷத்தின் ஆரம்பம் உண்டு. மார்க் 1:1 படிச்சிங்கல்ல, அந்த ஆரம்பம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு சொல்லாட்டினா எப்படி புரியும், அறியும்? ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷம் என்ன? அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, 14. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கோம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுதான்யா நற்செய்தி. இதோ நற்செய்தி, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தியை அறிவிக்கிறேன். அதாவது காஸ்பல், அதாவது சுவிசேஷம். எல்லா மக்களுக்குன்னா அன்னைக்குள்ள உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் பொருந்தாது. ஆதாம்லேருந்து பொருந்தும், இன்னைக்குள்ளவங்களுக்கு மட்டும் பொருந்தும். சொல்ல வேண்டியது அவர் கடமை. அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் 3 நாள் கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் அந்த ஆவிகள் இருந்து எந்திரிச்சு பூமிக்கு வர்றாரு. அதுக்குள்ளே இயேசுவை உடம்பு எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. மறுநாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க. சனிக்கிழமை ஓய்வு நாள், சடலங்கள் தொங்கக்கூடாது சிலுவையில். அதனால் இயேசுவை கல்லறையில் போட்டு அடைச்சிட்டாங்க. இயேசு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இந்த ஆவியை தேவன் தான், இயேசுவா வரல. இயேசுவா உயிர் தள்ள முடியாது. தேவன் இந்த இயேசுவுக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆவியை புகுத்தி தேவன் இயேசுவை எழுப்பினார். இப்படித்தான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். நிறைய வசனம் இருக்கு. தேவன் தான் எழுப்பியிருக்கார் இயேசுவை. அதான் தேவன், அதுதான் மரித்தோரை எழுப்புகிற தேவன். அதான் இயேசுவை எழுப்பி எல்லாருக்கும் வெளியரங்கமாக உயிர்த்தெழுந்த இயேசுவை விளம்பரம் தேவன் படுத்தினார். 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். ஐயா உடனே பரலோகம் போயிடல, எந்திரிச்ச உடனே 40 நாள் அந்த உயிர்த்தெழுந்த உடம்போடு இந்த உலகத்தில் இருந்தார் இயேசு. ஏன் இருந்தார்னா, சீசர்கள் நம்பாமல் ஒரு வேளை போயிட்டா, அறியாமல் போயிட்டா, பின்வாங்கி போயிட்டா, இவங்களை தானே சாட்சியாக வச்சுருக்கேன், இவங்க என் ஊழியத்தை இவங்க செய்யாட்டினா பட்ட பாடெல்லாம் வீணாக போயிருமேன்னு 40 நாள் இந்த பூமியில் அவர் தங்குறார். ஐயா ஏசு நினச்சது சரியாக போச்சு. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நான் மீன் பிடிக்க போகிறேன் பேதுரு சொல்கிறான். ஜனங்கள் எல்லாரும் நாங்களும் வருகிறோம். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு 1க்கு வருதுன்னா எல்லாம் 1க்கு எல்லாம் தூக்குவாங்க கையை. இந்த டீச்சர் அம்மாவுக்கு தெரியும், எல்லாம் 1க்கு வருதுன்னு போயிடுவாங்க. அதுபோல் பேதுரு ஒரு பெரிய ஆள், நீ மீனை பிடிக்காதே மனசனை பிடின்னு அழைச்சா அதை மறந்துட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போகிறான். சீசர் எல்லாரும் நாங்களும் வர்றோம்னு எல்லாம் போயிட்டாங்க. ஐயா அந்த முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல, ஒரு மீனும் கிடைக்கல. ஏசு அங்கே தேடி போகிறாரு. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? 5ஆம் வசனத்தில் கேட்குறாரு. அவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வலதுபுறத்தில் வலைய போடுங்கன்னு சொல்கிறாரு.
நான் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒரு மீன் பிடிக்கல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி செய்கிறோம்னு ஒருத்தன் போடுறான். அதில் இழுக்க முடியல, மீன் இழுக்க முடியல. உடனே சீசனில் ஒருத்தன் சொல்கிறான், அவர் கர்த்தர், நின்னவர் நம்மக்கிட்ட பேசினவர் கர்த்தர். கர்த்தர்னு சொன்ன உடனே பேதுருவுக்கு கையுங்காலும் ஓடலாம். ஐயோ, இயேசு வந்துட்டாரா? செத்துட்டாருல நினைச்சோம், வந்துட்டாரா? அப்படியே கடலில் குதித்து நீச்சடிச்சுக்கிட்டே வந்தான். அவங்கிட்ட தான் இயேசு, சீமோன் குமாரனாகிய சீமோனே, பேதுருவே, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா அப்படி கேட்குறாரு. 3 தடவை அவனுக்கு அந்த மாதிரி கேட்டிருக்கு. ஆண்டவரே, எல்லாம் நீர் அறிவீர், என் ஆடுகளை மேயின்னு சொல்கிறாரு. திரும்ப என் மேலே அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. திரும்ப என் ஆடுகளை மேயின்னு சொல்கிறாரு. திரும்ப திரும்ப அவர் 3 தடவை கேட்ட மாதிரி இவனுக்கு எதுக்கு தெரியுது? 3 தடவை ஏன் கேட்டார்? சில ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் 3 தடவை மறுதளிச்சு போயிட்டான், அதனால் இவரும் அதுக்கு பதிலாக 3 தடவை இவரும் கேட்குறாருன்னு சிலர் அப்படி சொல்கிறாங்க. விளக்கம் அது தவறு. அவன்லாம் ஒரு சரியா இவருக்கு 3 தடவை கேட்குறதுக்கு? அவர் கேட்ட கேள்வி வேற, இவன் சொன்ன பதில் வேற. என் மேல் அன்பா இருக்கிறாயான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நேசம் வேற, அன்பு வேற. அன்பே பெரிது, நேசம் அதுக்கு கீழே தான். என் மேல் அன்பா இருக்கிறாயான்னு கேட்குறாரு. இவன் அதுக்கு சரியான பதில் சொல்லலை, நேசிக்கிறேன்னு சொல்கிறான். திரும்ப சரி, இவன் அதிர்ச்சி பார்ட்டி திரும்ப கேட்போம்லான்னு திரும்ப இயேசு மறுபடியும் என் மேல் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்குறாரு. உம்மை நேசிக்கிறேன்னு திரும்பவும் நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறான். அப்போ இவர் 3வது முறை, அப்போ என்னை நேசிக்கிறையா இவர் கேட்குறாரு. அப்போ அன்பு கூறலையா, நேசிக்கத்தான் செய்யறியா? இந்த நுணுக்கங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. பாவம், ஓன்னு அழுதுட்டான். ஐயோ, இப்போ 3 தடவை கேட்குறாரே மாற்றி மாற்றி, எல்லாம் நீர் அறிவு. இவங்கிட்ட விளக்கம் சொல்கிறத விட, இந்த ஆடுகளை மேய்ப்பாயாக யோவான் பக்கத்தில் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். இவங்கானி என்னன்னு இவன் கேட்குறான். அது எனக்கு தெரியும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லிவிட்டு அந்த யோவான் 21ஆம் அதிகாரம் முடியுது. 40 நாள் எம்மாவூர் போகும்போது 2 சீசர்கள் சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டே போனாங்க. இவரை தான் பெரிய தீர்க்கதரிசின்னு நம்பியிருந்தோம், இவரை தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்ன வரைக்கும் 3 நாள் ஆயிடுச்சு, செத்து போய் இன்ன வரைக்கும் 3 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் இவரை தான் நம்பியிருந்தோம்னு சொல்லி புலம்பிட்டு போகிறாங்க. ஏசு அவங்களோடையே போகிறாரு, அவங்களோடையே நடந்து போகிறாரு. ஏசுன்னு தெரியல. அதான் கடைசியில் நேரம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, இங்கே தங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஏசு அங்கே போய் தங்குறாரு. காலையில் கூட ஒரு ஐயா பாட்டு பாடினார், வரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரும் ஒளிமங்கி ஈருலா. பாட்டாக எழுதிட்டாங்க, நல்லா இருக்குது. கீர்த்தனை பாட்டு ரொம்ப அருமையாக. நான் சிஎஸ்ஐ போதராக இருந்ததுனால கீர்த்தனை பாடல்களை மறக்க ரொம்ப அருமையான பாடல். ஐயா நல்லா பாடினார் காலையில். ஏசு அங்கே தங்கி வழக்கத்தின்படி அந்த அப்பம் பிக்கும் போது டக்குன்னு ஏசுன்னு தெரிஞ்சிருச்சு, டக்குன்னு மறைஞ்சிட்டார். உடனே நைட்டாக எழும்பி சீசர்கள், ஐயா உயிர் தெழுந்துட்டாரியா, ஏசு உயிர் தெழுந்துட்டாருனா, எல்லாம் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லும் போதே அதில் தோமா மட்டும் ஒருத்தன் இருக்க மாட்டான். அவன் வந்து, ஏய் என்னடா உயிர் தெழுந்துட்டான், என்ன இப்படி சொல்கிறீங்க? செத்தது அடக்கம் பண்ணதெல்லாம் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம எல்லாம் தெரியும்ல, என்னமோ கனவு கண்டிங்களா, எல்லாம் அதிர்ச்சியா அவன் சொல்கிறான். அவர் காயினால காயத்தில் நான் விரலை விட்டு பார்த்தால் ஒளியா நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். ஐயா ஒருத்தன் 10 பேர் நம்பிட்டான், 10 பேர் நம்பிட்டான். அந்த ஒருத்தன் நம்பலை, அவனுக்காகவே தரிசனமாகிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வீடுகள் பூட்டியிருக்க ஏசு அங்கே தரிசனமாகிறார். தோமா இங்கே வா, என் விழாவை பாரு, என் கையை என் காயங்களை பாரு,
அவிசுவாசி ஆயிராத, விசுவாசி ஆயிருன்னு சொல்கிறாரு. அந்த தோமாதாயா நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இரத்த சாட்சியாக மறிச்சாயா. தாமஸு, மவுண்ட் ரோடு, சாந்தோம் சர்ச்சு அவர் பேரில் தான் இப்போ அங்கே இருக்குது. கட்டுக்கதையோ புராண புழுவோ நம்ம சொல்ல வரல, எல்லா உண்மை அந்த தோமா தான் நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டான். இயேசு தம்முடைய சீசர்களுக்காக 40 நாள் இரவும் பகலும் தரிசனம் கொடுத்தார். கடைசியில் அவங்கள ஒளிவு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒளிவு மலைக்கு கூட்டிகிட்டு போய் நான் பிதாகிட்ட போகிறேன், நீங்கள் காத்துருங்க, எங்கேயும் போகாதீங்க, பிதாகிட்ட நான் வேண்டிக் கொள்வேன், அவர் என்றென்றும் உங்களோட எனக்கு ஈக்குவலாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். அவர் வந்து சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார், நான் சொன்னவைகளெல்லாம் நினைப்பூட்டுவார், உங்களோடனே கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். நான் உயிர் தெழுந்துட்டேன், நான் பிதாகிட்ட போகிறேன், அவர் வர்ற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க, ஊழியத்துக்கும் போகாதீங்க, காத்துருங்க. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலையும் சமாரியாவிலையும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறாரு. யூதான்னா யூதர்கள், சமாரியான்னா புறஜாதிகள், பூமியின் கடைசி வரைந்தோம்னா கடவுளை அறியாத கூட்டம் நிறைய, எல்லா மக்களுக்கும் நீங்கள் சாட்சியை சொல்லணும், சாட்சியாக இருக்கணும் என்று சொன்னார். ஆகவே மாம்சம் உள்ளவங்களுக்கு மாம்சமாக வந்து சொன்னார், ஆவியில் உள்ளவங்களுக்கு ஆவியாக போய் சொன்னார். இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையான்னு சொல்கிறது ஒரே வசனத்தில் இருக்கு. இத்தனை பேருக்கு சொல்லிட்டார்ல, அவங்க ரட்சிக்கப்படுறதும் அல்லது தண்டனை அடைவதும் ஒரே வசனத்தில் இருக்கு. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினாலே அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதே ஆயிற்று. தண்டனை அங்கே போய் கொடுக்க மாட்டார், இங்கேயே முடிவாயிடுச்சு. இங்கேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தண்டனை அறிவிச்சாச்சு. அவரை தேவகுமார்னு நீ விசுவாசிக்கிறது இல்லை விசுவாசிக்காமல் போகிறது உன்கிட்ட தான் இருக்கு. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரெண்டுமே உன்கிட்ட தான் இருக்கு. அந்த ஆவிகள் விசுவாசிச்சாங்களா இல்லையா ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்க எத்தனை மக்களும் நம்புகிறாங்களா நம்பாதது ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும். இன்றைக்கி வேணால் வெளியே விசுவாசிகள் மாதிரி நம்ம இருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும். அதை நீங்கள் 16, 17 அதில் மேலே பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். வேறு எதுக்கும் அனுப்பலை, ரட்சிக்கப்படுறதுக்கு தான் அனுப்பினார். அந்த ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்கு. அவர் தேவகுமாரனா அல்லது இல்லையா என்பதை விசுவாசிப்பது உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்குது. அது ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியும், இப்போ தெரியாது. ஆகவே முழு உலகத்துக்கும் அந்த சராசரங்களுக்கும் எல்லா ஆவிகளும் எல்லா சக்திகளும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கி நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணக்கூடிய அளவில் மேலான நாமத்தை தரித்ததினாலே முழு உலகத்துக்கு அவர் இயேசு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக உயர்த்தப்பட்டார், நீதிபதியாக புரமோஷன் பெற்றார். இப்படியாக இயேசு பரலோகத்துக்கு போகும்போது காத்திருங்கன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். 10 நாள் காத்திருந்தாங்க. இயேசு சில நாளில் ஆவியானவர் வருவார்னு சொன்னார். அவங்க தொடர்ந்து நாள் போய்கிட்டே இருக்கு.
40 நாள் எல்லாம் இயேசு பரலோகத்துக்கு போகிறாரு. ஒலிவ மலையிலேருந்து சீசர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தூதர்கள் சொல்கிறாங்க, வானத்தை ஏப்பா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களிடத்திலிருந்து எழுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்படியே திரும்ப 2ஆம் முறை வருவார். அப்படியே அதே இடத்துல வந்து நிற்பார். உடனே எல்லாரும் விசுவாசித்து நம்பி அன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்க தான் ஐயா. பெந்தேகோஸ்து நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி இருக்கு இல்லையா, அந்த தீர்க்க தரிசனப்படி மரியாள் அம்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், இயேசுவின் சீசர்கள், இயேசுவின் விசுவாசிகள் ஏறக்குறைய 120 பேர் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:15 இருக்குது. ஏறக்குறைய 120 பேர் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உங்கள் பற்பல பாஷைகளை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள் என்னமோ புலம்புறாங்களே, என்னமோ கத்துறாங்களே, பைத்தியக்கார மாதிரி இவன் என்னென்னமோ புலம்புறான்னு சொல்லி அந்த அனுபவம் இல்லாதவர்கள் பரியாசம் பண்ணாங்க. பேதுரு சொன்னால், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பரியாசம் எங்களை பண்ணாதீங்க, நாங்கள் குடித்து வெறிச்சு நாங்கள் அப்படி இல்லை. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னான்ல, அது நிறைவேறும்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, இன்றைக்கி ஊட்டிட்டாரு. அதுதான் இந்த அந்நிய பாஷைகளை தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பேசுகிறோம்னு விளக்கம் சொல்லிவிட்டு இந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போஸ்தலர் 2:14 அவன் பிரசங்கம் முத எந்திரிச்சு ஆரம்பித்தான். ஐயா, இருதயத்தில் ஜனங்க குத்தப்படுறாங்க. 37, 38 இருதயத்தில் குத்தப்பட்டு, ஐயா நாங்கள் என்னையா செய்யணும்? இயேசுவை கொலை செஞ்சுட்டு குலகார பாவி இல்லைன்னு சொல்கிறான். இயேசுவை அநியாயமாக கொலை செஞ்சிட்டீங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பியிருக்காரு, நாங்கள் அதுக்கு சாட்சி. பிதாக்களை மோசே என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார்னு பிதாக்களை பார்த்து மோசே சாகும்போது சொன்னான்ல, உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 15 20 வரை இருக்குது. சாகும்போது சொன்னான்ல, அந்த தீர்க்கதரிசி தான்ப்பா இவரை எழுப்பி தேவன் உங்ககிட்டயே அனுப்பிட்டாரு, நீங்கள் தான் கேட்காம போயிட்டீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 3:22 சொன்னாங்க. கரெக்டாக சொன்னாங்க. அப்போஸ்தலர்கள் கரெக்டாக சொன்னாங்க. முதலாவது உங்களிடத்திலேயே அவரை அனுப்பினார். அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக மாற்றிவிட்டார். இந்த தேவன் ஆக்கிவிட்டார். இவரை நம்புங்க, இவர் தேவகுமாரன் நம்புங்க, இவர் மெஸ்ஸியான்னு நம்புங்க, இவர் கிறிஸ்துன்னு இவரை நம்புங்க. நம்பினவன் கிறிஸ்தவன், நம்பாதவன் யூதனாக இருக்கான், இஸ்ரேலராக இருக்கான், சாதாரண மனுஷனாக இருக்கான். இதுதான் ஊழியம். அதுக்கு பிறகு சீசர்கள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? திரும்ப வர்றேன்னு சொல்கிறீங்களே, அடையாளம் என்னன்னு மத்தேயு 24:3 கேட்கும்போது, பஞ்சங்கள் வரும், யுத்தங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், சண்டை வரும், நாட்டுக்கு நாடு சண்டை வரும். என் பேரை சொல்லி ரொம்ப ஊழியக்காங்க ஏமாற்றுவாங்க. அங்கே ஏசு இருக்கார், இங்கே இருக்கிறான்னு சொன்னால் நம்பாதீங்க, போகாதீங்க, நான் அப்படிலாம் வரமாட்டேன், எல்லாரும் கண்களும் காண பகிரங்கமாக நான் வரப்போகிறேன், நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டார். இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கேன்னு மத்தேயு 24:25 சொன்னார். இதோ முன்னதாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது? அவர் சொல்லிட்டாருப்பா, சொன்னதை நீ நம்பு, பேசு, கடவுடி. அதுதான் நம்ம கடமையே தவிர நீ என்னமோ பெரிய மாதிரி கனவு கண்டேன், தரிசனம் கண்டேன், இப்போ தான் வந்தார், இப்போ தான் பேசினார், என்ன அப்பான்னு சொன்னேன், இப்போ தான் அவர் என்னன்னு சொன்னாருன்னு நீ அந்த அளவுலையா இயேசுவோட புரண்டு அந்த அளவுலையா நீ இது பண்ணுற? உன்னை எதை வச்சு அடிக்கிறது? அந்த மாதிரி கள்ள ஊழியர்கள், கள்ள சகோதரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இயேசு 2ஆம் முறை வரப்போகிறார். எல்லாரும் கண்களும் காண வருவார். ஆகவே 2ஆம் முறை இயேசு வருவது உண்மை. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்,
யூதா 15ஆம் வசனத்தில் 2வது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற தலைப்பில் 2வது பாயிண்ட், யூதா 15ஆம் வசனம் படிங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்ததை யூதா கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறான். கவனிக்க, கண்டிக்கிறதுக்கு 2ஆம் முறை வர்றாரு. ரட்சிக்க வந்தார், வருக. 2ஆம் வருக கண்டிக்க வர்றாரு, தண்டிக்க வர்றாரு. பரீட்சை முடித்த பிறகு தானே பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது தெரியும். ஆகவே ஒருவராது கெட்டுப்போக அவர் சித்தம் இல்லாதனால தான் இந்த 2000 வருஷம் தவணை காலம், கிருபையின் காலம் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு பிறகும் ஒருத்தன் நம்பாமல் திமிரு பண்ணிக்கிட்டு அவன் கடவுள் இருக்காரா இல்லையா, ஆண்டவர் யார் பார்த்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி அவன் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்னு உலகமே சதமுன்னு அவன் சொல்லிட்டு தெரிஞ்சான்னா, தண்டிக்காமல் கண்டிக்காமல் என்னப்பா செய்ய முடியும்? அவனை கொஞ்சம் முடியும். அது 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு சொல்லியிருக்கேன் 2ஆம் வருகை. அந்த பரிசுத்தவான்கள் யாரு? இன்னைக்கு காலையில் சொன்னேன். ஆகாயத்திலே, மத்திய ஆகாயத்திலே, மத்திய வானத்திலே இயேசு பரலோகத்திலிருந்து பிதாவோட அவரால் கிறிஸ்துக்குள் மரித்தவங்களை எழுப்பி தேவன் இயேசுவோட மத்திய வானத்துக்கு வர்றாரு. தேவன் வர்றாருன்னே போட்டிருக்காங்க, வருகிறாருன்னே போட்டிருக்கு. இந்த பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினார் இல்லையா, அன்னைக்கு சபையை கட்ட ஆரம்பித்தார் இல்லையா, அந்த சபையை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எபேசியர் 4:30 படிக்கிறோம் இல்லையா. அந்த மீட்கப்படும் ஆவியானவர் அன்னைக்கு இந்த கழுத்து வரைக்கும் இந்த சபையை சரீரமாகிய அந்த சபையை கட்டின பிறகு இந்த பூமியிலிருந்து ஆவியானவர் தூக்கிட்டு போகிறாரு, மத்திய வானத்துக்கு போகிறாரு. இயேசுவும் தேவனும் அங்கே வர்றாங்க. சபையும் ஆவியானவரும் அங்கே போய் சந்திக்கிறாங்க, மத்திய வானத்தில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியை தேவன் கையில் கொடுக்குறாரு. தேவனே இந்தாப்பா சபையை உருவாக்கி தர்றேன், இந்தாங்கப்பான்னு கொடுக்குறேன். அந்த தேவன் இயேசுக்கிட்ட கையில் பிடிச்சி கொடுக்குறாரு. இந்தாப்பா உன் மனைவி, இந்தாப்பா உன் மனைவி. அந்த ஆதாமு ஏவாளுக்கு எப்படி கல்யாணம் முடிச்சு வச்சாரோ அங்கே வைக்கும்போது தேவன் இருந்தார், ஆவியானவர் இருந்தார், இயேசுவும் இருந்தார். அந்த 3 பேர் தான் நாம் ஐயா கூட அது விளக்குனார். நாம் பன்மையில் சொன்னார், நான்கு சொல்லலை. நாம் நம்மில் ஒருவனை போல ஆனான், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்க நமதுன்னு இருக்கு. ஆகவே அங்கே 3 பேர் இருந்திருக்காங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்துடைய கல்யாணத்தில், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் தேவன் இருக்கார், ஆவியானவர் இருக்கார், இயேசு இருக்கார். அந்த சபையை இயேசுக்கிட்ட மனைவின்னு கொடுக்குறாரியா. கொடுத்துட்டு ஆவியானவரும் தேவனும் பரலோகத்துக்கு இருந்த இடத்துக்கு திரும்ப போயிடுவாங்க. இயேசுவும் அவருடைய மனைவியாகிய சபையும் திரும்ப இந்த பூமிக்கு வருவாங்க, பூமிக்கு இறங்குவாங்க. அதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. இதே பூமியில் வந்து பரிசுத்தவான்களோடு வர்றது 2ஆம் வருகை. சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. தேவரீர் வருவீர், தேவரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்த நாட்களில் அவருடைய பாதம் கிழக்கு ஒலிவ மலையிலே அவர் பாதம் தங்கும் அப்படின்னு இருக்கு. தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு. ஒலிவ மலையில் பரிசுத்தவான்களும் வரும்போது அவர் பாதம் அங்கே தங்கும்னு. அப்போஸ்தலர்களையும் சொன்னாங்க இல்லையா, எப்படி போனாரோ அப்படியே திரும்ப அதே இடத்துக்கு வருவார். அதே மாதிரி இந்த பூமியில் 2ஆம் முறை கால் மிதிக்கிறாரு, பரிசுத்தவான்களோடு வர்றாரு. அதுதான் 2ஆம் வருகை. அல்லேலூயா.
மூன்றாவது பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்ற தலைப்பிலே மூன்றாவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். எல்லாரும் பார்ப்பாங்க, அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பார்த்து புலம்புவாங்க. இந்த வசனத்துக்கு நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். அவரை குத்தினவர்களும் பார்ப்பாங்க என்பது தான் யூதர்கள். இயேசுவை குத்துனாங்க இல்லையா, சிலுவையில் விழாவில் ஒருத்தன் குத்துனான். சகரியாவில் போட்டிருக்கு 12:10 கடைசி நாட்களில் கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே. அப்போ குத்தின என்னை நோக்கி பார்ப்பாங்க. ஒரு தலைச்சான் பிள்ளை செத்ததுக்கு எப்படி அழுகிறாங்களோ அப்படி என்னை பார்த்து அழுவாங்க. எல்லார் மேலேயும் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருக்குது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். ரோமர் 11 25-26 இன்னைக்கு அவங்க கடினப்பட்டிருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க யூதர்கள், இஸ்ரேலர்கள். உங்களுக்காக, உங்கள் நிமித்தம் தான் புறஜாதிகள்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு தான் அவங்க கடினமாக இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு அவங்க கடைசியில் 2ஆம் வருகையில் நோக்கி பார்த்து அழுது மனம் திரும்புவாங்க. இவ்விதமாக இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறான் பவுல். ஒரு ரகசியத்தை சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே 2ஆம் வருகையில் எல்லாரும் காணும்படி வருவார், கண்கள் யாவும் அவரை காணும். மத்தேயு 24:30 மாம்சமானவர்கள் யாவரும் அவரை பார்ப்பாங்க என்று எல்லாரும் பார்த்து புலம்புவாங்க என்று. புலம்புறதுன்னா அது அர்த்தம் என்னென்னா, ஏதோ கேள்விப்படாதவங்க ஒன்று பார்த்துட்டா புலம்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. என்ன என்ன ஆச்சரியப்படுவாங்க. புலம்புறாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏற்கனவே சொன்னாங்களே, ஏற்கனவே அறிவிச்சாங்களே, ஏற்கனவே சொன்னாங்களே, நம்ம கேட்கல. இயேசு வருகிறார் வருகிறார் வருகிறார்னு சொன்னாங்க, மனம் திரும்புன்னு சொன்னாங்க. ஐயோ கேட்கலையே, ஐயாப்பா வந்துட்டாரே, சொன்ன மாதிரியே வந்துட்டாரே. கிறிஸ்தவங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க, சொன்ன மாதிரியே வந்துட்டாரப்பான்னு பறி கொடுத்தவே புலம்புற மாதிரி அந்த கிருபை காலத்தை இழந்தவங்க, இயேசுவை விசுவாசிக்காமல் போனவங்க புலம்புவாங்கன்னு. அந்த புலம்புல் உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே புலம்புற கூட்டத்தில் இல்லை, மகிழ்ந்து கலிகூற கூட்டத்தில் தான் நாம் இருக்கணும். 4வது அவங்க சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்ற தலைப்பிலே 4வது பாயிண்ட், புதிய பேரோடு இயேசு வருகிறார். இயேசுவுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இம்மானுவேலு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, கர்த்தர். என்ன அடேங்கப்பா பேர் கொஞ்சம் நஞ்சமா ஐயா. சிறியின் வித்து, நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் காரண பெயர். ஒரிஜினல் பேர் எது தெரியுமா? அதோடு தான் 2ஆம் வருகையில் இயேசு வரும்போது ஒரிஜினல் பேரோடு வர்றார். அதை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 11 படிங்க. ஒரு வெள்ளை குதிரை அங்கே காணப்படுறது. அந்த குதிரையில் ஏறி இருந்தவர் சத்தியமுள்ள உண்மை உள்ளவர் என்று எண்ணப்பட்டார். நியாயத்தின்படி அவர் யுத்தம் பண்றாரு. அவர் கண்கள் அக்கினி ஜுவாலையை போல வருகையிலே கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். லாசர் கல்லறையில் கண்ணீர் விட்டார். கெச்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது கண்ணீர் விட்டார். ஆனால் 2ஆம் வருகையில் அந்த கண்கள் அக்கினி ஜுவாலையாக மாறி போச்சுயா. அதான் சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழியாதபடி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும்.
அவரை அண்டி கூழுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். நாமெல்லாம் இயேசுவை அண்டி கொண்டோம், நாமெல்லாம் பாக்கியவான்கள். பயப்படாதீங்க, தைரியமானுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் இயேசு வரப்போகிறாரு. இது கொஞ்ச காலத்தில் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது, அதை சொல்லிட்டேன். அதுக்கு ரெடியாகுங்க. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் ரெண்டாம் வருகையில் இரத்த சாட்சியாக மறித்து போகிறதுக்கும் 2 அடையாளம் இருக்குது. நான் சொல்கிறேன். ஒரு மீனை பிடிக்கும்போது தூண்டில் போடுறது உண்டு, வலையில் வர்ற மீனும் உண்டு. வலையில் வர்றது எந்த காயம் இல்லாமல் அப்படியே சுகுன்னு தண்ணியோட தண்ணியாக மீனோட மீனாக கரைக்கு வருது. தூண்டியில் போடுற மீன் இங்கிட்டு கிழிச்சிக்கிட்டு ரத்த காவோடு தான் கரையில் விழுகும். அந்த தூண்டியில் வர்றது தான் இரத்த சாட்சி, வலையில் வர்றது தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசியம் வருக. எது உங்களுக்கு முக்கியமோ அதை பார்த்துக்கோங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே அக்கினி ஜுவாலையோடு வர்ற அந்த கண்களுடையவர்கள் பேர் என்ன? படிங்க. கவனிங்க. அவருக்கு தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு பேர் எழுதியிருந்தது. இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்து அந்த கோபத்தோடு என்னை இந்த மாதிரி ஹிம்சப்படுத்தி இப்படி அடிச்சங்களாடிய ரத்தத்தை, என்னை ரத்தத்தை சிந்தி பூமியில் குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தி என்னை இப்படி இந்த மாதிரி அடிச்சிங்களே, அதே காட்சியோட அதே இரத்த காவோட அதே பழி வாங்க அதே இரத்த வஸ்திரத்தோடு தான் வர்றாரு. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதுனா என்பதும் நான் அடிச்சனன் என்பதே. அந்த தேனை இழுக்கும்போது அவர் தான், அதுதான் அவருடைய ஒரிஜினல் பெயர், அதுதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதனால் அவர் தேவனாக இருந்தார். ஏன்னா அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவான் 1:2. அதான் யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3. பிதா பிள்ளி வச்சாச்சு, வார்த்தை பிள்ளி வச்சாச்சு, பரிசுத்தாவி என்பவர்களே 3 பேர் தனித்தனி நபர்கள். பிதா தேவன், வார்த்தை இயேசுவா வந்தவர், பரிசுத்தாவி தேற்றரவாளன் வேறொரு நபர் அவர். இந்த 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். இருக்கிறார்னா திருத்துவம் என்ற வார்த்தை பொருந்தும். திருத்துவம் என்று தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே 3 ஒருவர் என்று அர்த்தம். திருத்துவம்னா அது தப்பு, வசனம் அப்படி இல்லை. 3 தனித்தனி நபர்கள் தான். இந்த 3 ஒன்றாய் இருக்கிறார்கள்னு வருது, பன்மையில் முடியுதுங்க. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணும்போது கடைசியில் ஆசீர்வாதம் சொல்லும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்னு முடிக்கிறாங்க இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நம்ம நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த 3 தனித்தனியாக ஏன் சொல்கிறாருன்னா, அறியாத ரகசியம், புரியாத ரகசியம், நீ விளங்குதோ விளங்கலையோ நம்பு, ஏசு சொல்லியிருக்காரு, நம்பு. அந்த 3 பரலோகத்திலே ஒன்றாக இருக்கிறார்கள். ஆகவே இயேசுவின் 2ஆம் வருகை, அர்மதேகன் யுத்தம் நடக்குது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்திகிறிஸ்து பிடிக்கப்படுறான், கள்ளத்தீர்க்கதரிசி பிடிக்கப்படுறான், வலுசொற்பமாகி சாத்தான் பிடிக்கப்படுறான். அந்த யுத்தத்தில் 3 பேர் அரெஸ்ட்டு. அதில் அந்திகிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்னி கடலில் தள்ளப்பட்டாங்க இருக்கு. அதோட லாஸ்ட் ஃபைனல் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு 19. சாத்தானை மட்டும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் கட்டி அக்னி கடலுக்கு போடாமல் பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடுறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சி அந்த மனைவியோட அந்த பரிசுத்தவான்களோடு இதே பூமியில் ஆட்சி செய்ய போகிறாரியா, அது சாத்தான் பார்க்கணும். பார்த்த பிறகு அவன் அக்னி கடலில் தள்ளட்டும், போகட்டும். ஏன்னா முதலாம் ஆதாம் ஏவால பூமியை ஆண்டு கொள்ளாமல் செஞ்சிட்டான். பழுகி பெருகி பூமியை ஆசீர்வதிச்சார்ல, நிரப்புங்கன்னு செய்யாமல் விட்டுட்டான், கெடுத்துட்டான். அந்த பிளானை கெடுத்துட்டான்.
அந்த நீ கெடுத்த நீ அதே 2ஆம் ஆதாமை வச்சு, அதே ஏவாளாகிய சபையை வச்சு, இதே பூமியில் நான் என் மகனை வச்சு நான் செய்கிறேன், நீ பார்த்துட்டு நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னு போய் அக்கினி கடலில் போய் சாகுடான்னு தான் இயேசு அவனை 1000 வருஷம் இதே பூமியில் பாதாளத்தில் தள்ளி இதே பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறாரு. என்னுடைய முழு விவரங்கள் அடுத்து கடவுளுக்கு சித்தமான நான் வரும்போது 1000 ஆண்டு அரசாட்சி, ஜட்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் நான் விரிவாக அடுத்து கர்த்தர் சித்தமான வரும்போது சொல்கிறேன். ஆகவே செய்தியை நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்ற தலைப்பில் 2ஆம் முறை அவர் வரப்போகிறாரு. 1. 2வது 1000 பரிசுத்தவான்களோடு எடுத்துக்கொள்ள பரிசுத்தவான்களோடு வர்றாரு. 2. 3வது கண்கள் யாவும் அதை பார்ப்பார்கள். 3. 4வது புதிய நாமத்தோடு யாருக்கும் தெரியாத ஒரு பேரோட இயேசு வருகிறார் என்ற தத்துவம். நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆகவே தொடர்ந்து இது சத்தியங்களை யூடியூப்பில் கேளுங்க. ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்துடும். அப்படி இல்லாட்டா பாஸ்டர் பால் முருகேஷ் மதுரைன்னு நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் சொன்னாலும் கூட அந்த யூடியூப்லாம் வந்துடும். அதனால் யூடியூப்பில் நேரங்கள் செலவு பண்ணுங்கள். அருமையான ஐயாவோட சந்தேகங்கள் கேள்விகளை ஐயா கிட்ட பகிர்ந்துக்குங்க. ஒரு நல்ல மேப்பன் நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். சபை விட்டு போயிடாதீங்க, சபை கூடுதலை விடாதீங்க. நீங்கள்லாம் இங்கே வர போய் தான் இந்த விளையாடப்பட்ட சத்தியம் கேட்க முடிஞ்சது. அது தேவனால் உண்டானது, என்னாலேயோ ஐயாவாலவோ அல்ல, தேவனால் உண்டானது. இந்த சபை கூடுதலை விடாமல் பக்தியாக வாங்க. அடியானுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் உலகமெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் சத்தியம் பரவணும் என்பது தேவ சித்தம். அறந்தாங்கிலே யார் இதுவரைக்கும் வராத தெரியாத இடங்களில் வந்து இந்த சத்தியம் அறிவிச்சிருக்கேன். அடுத்து நான் வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தோடு உங்களை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் சபையோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு விஷயத்தை தயவு செய்து நீங்கள் அறிய வேண்டும். ஐயா சொன்னாங்க, ஆண்டவர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை என்பது ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, திருடனை போல வருவேன் என்று சொன்னார். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வருகை, ரகசிய வருகை. பிரைசுலா. ஆண்டவர் முதல் வருகை வரும்போது சிலர் சொல்லுவாங்க பிறந்துட்டார், அது முதல். 2வது ரகசிய வருகை, இப்படி அடுக்கிட்டு போவாங்க. அது நமக்கு அவசியம் இல்லை, அடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல குழந்தையாய் பிறந்தார், இனி இயேசு வருவார். அல்லேலூயா. வரும் பொழுது மரித்தவர்கள் பிரேத கடலிலிருந்து புறப்படுவார்கள். 2வது உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நான் மட்டுமில்லை, வயிற்றில் இருக்கிற குழந்தைகள். அல்லேலூயா. வீதியில் ஓடி விளையாடி தெரிகிற சிறு பிள்ளைகள். ஆண்டு வந்துட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு துல்லியமான அடையாளம் இருக்குது. வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் வயிற்றில் இருக்காது, ஒரு இமைப்பொழுதில் ஓடி போய்விடும். கர்ப்பஸ்திரீகள்லாம் கதறுவாங்க, ஐயோ என் பிள்ளையை காணாமே. ஜாதி மதம் இல்லாமல் எல்லா ஸ்திரீகள் வயிற்றில் குழந்தையும் போயிடும். ஏன்னா குழந்தைகளுக்கு மதமும் தெரியாது, ஜாதியும் தெரியாது. பிரைசுலா. வயிற்றில் குழந்தைகளுக்கு என்ன தெரியாது, ஜாதியும் தெரியாது, மதமும் தெரியாது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, அவர் வரும் பொழுது கர்ப்பஸ்திரீகளுக்கு ஐயோ குழந்தைகள் போயிடும், மர்வமாயிரும், வயிற்றில் குழந்தை இருக்காது, ஆச்சரியப்படுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க. வீதி நடமாடுகிற குழந்தைகள் இருக்காது, ஓடி போயிடும் ஆண்டவரிடத்தில். பிரைஸ்லா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னா. பிரைஸ்லா. வந்துட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறவங்களாம் யார் சொல்லுங்க. வந்துட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறவங்கலாம் யார்? கொஞ்சம் நல்லா பிழைக்க சொல்லுங்க. நம்மெல்லாம் வந்துட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறோமா, போயிடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. போயிடணும். என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அதுக்காக நீங்களும் நானும் வாழணும்.
வந்துட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதன் பிறகு நம்ம மனம் திரும்புமான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு மனம் திரும்புதல் இல்லை என்று தான் நான் இதுவரை வேதத்தில் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் முதல் வருகை வரும் பொழுது யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அவர்கள் தான் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவோடு கூட வருவார்கள். ரைசுலார் அல்லேலூயா. சோமனோமா. அன்பின் பரலோக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாட்களும் நாங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தில் தேவனாய் கர்த்தர் இந்த 3 நாட்களும் எங்கள் மத்தியில் அருமையான தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு வந்து பயன்படுத்தினீர். நம்முடைய பிள்ளைகளையும் அநேகரை கொண்டு வந்தீர். இன்னும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளாத அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களும் இனிவரும் நாட்களில் வரக்கூடிய கூட்டங்களில் இதுபோல விசேஷ ஆண்டவரே கூட்டங்களில் கலந்து கொள்ள அவர்களுக்கும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வந்த பிள்ளைகளை அந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொடுத்து பிரயாசை எடுத்து பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் சுலபத்தனமாய் கொண்டு வாருங்கள். ஒருவர் சீக்கிரமாய் ஒரு 5 நிமிஷத்தில் அறந்தாங்கி வந்து விடுவேன் என்று சொன்னார். அதற்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாளைய தினத்தில் நடக்கிறதான அந்த ஊழியர்களாய் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தில் உடைய சமூகம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவரே அவரோடு சேர்ந்து அடியேனும் ஜெபித்து உடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு நாமத்தில் ஐயாவுடைய பிரயாணங்களிலும் உடைய சமூகம் கூட இருக்க வேணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களும் மறவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார்.